இன்டீரியர் ஷாப்பில் நிறைய மாடுலர் கிச்சன் டிஸ்பிளேயில் பார்த்துருப்போம். பார்க்க கண்ணை பறிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்கக்கிட்டேயே செய்ய வச்சுக்கலாமோன்னு நமக்கு தோணும். இதில் என்ன பிரச்சனைன்னா, அவங்க கொடுக்குறதே அதிகபட்சம் 10 இயர்ஸ் வாரண்ட்டி தான். யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிற எம்டிஎஃப் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது 10 வருஷம் எல்லாம் வரவே வராது. கிச்சனில் தண்ணி படப்பட உட்டு சீக்கிரமாகவே பாலாயிடும். என்னோட சஜஷன் என்னென்னா, நல்லா வேலை தெரிஞ்ச கார்பெண்டருக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கி கொடுத்து கிச்சன் பண்ணிங்கன்னா லைஃப் ரொம்ப நாள் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பழைய கிச்சனில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் ஃபஸ்ட்டு காங்கிரீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிரானைட் உட்கார வச்சோம். கீழவும் பார்த்திங்கனாக்கா காங்கிரீட் ஒரு ஃப்ளோர் லெவல்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு காங்கிரீட் போட்டாங்க. மேலே ஒரு 4 இன்ச்சு, கீழே ஒரு 3 இன்ச்சு. இது எல்லாமே போக பார்த்திங்கனாக்கா எனக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெல்ஃபு பார்த்திங்கனாக்கா நான் கடப்பாக்கல்லில் தான் ஷெல்ஃபு போட்டிருந்தேன். சரி இது இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, இது கவர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி இதுக்கு நாங்கள் டோர் மட்டும் போட்டு விட்டோம். கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டோர் ஓப்பன் பண்ணாலே உள்ளே ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சுது. செவத்தில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி வர ஆரம்பிச்சுது. அது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது எனக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பேஸ்கெட் 2 பேஸ்கெட்டும் போட்டோம். பிளேட் வைக்கிறதுக்கு ஒன்றும், கிளாஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒன்றும். ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது திறக்கும் போது திறந்து உள்ளே க்ளோஸ் பண்ணும் போது பார்த்திங்கனாக்கா அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும். சேனல் போயிடும், துரு பிடிச்சிரும், தட்டெல்லாம் அந்த ஹோல்ஸ்லேருந்து கீழே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. 6 மாதத்துக்கு ஒரு டைம் நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் புது கிச்சனில் வரக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கார்பெண்டர் கிச்சனில் வேலை செய்யும் போது மட்டும் வந்து அடிக்கடி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இதில் எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். கிச்சன் கேபினெட்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ப்ளைவுட் செலக்ட் பண்ணுறோங்கிறது தான். நான் எந்த மாதிரி ப்ளைவுட் போட்டேன்னா பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் கிரேட் ப்ளைவுட் தான் நான் போட்டது. கம்பெனி வந்து க்ரீன் ப்ளை, அதில் பர்டிகுலராக க்ரீன் கிளப்புன்ற மாடல் தான் நான் செலக்ட் பண்ணேன். அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துல கேபினெட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ளைவுட் போட்டிங்கன்னா ரொம்பவே லைஃப் நல்லா வரும். கேபினெட்டுக்கு நான் அக்ரிலிக் ஷீட் தான் சூஸ் பண்ணேன். நார்மல் லேமினேட் ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெவிகால் போட்டாலே ஒட்டிடும். ஆனால் அக்ரிலிக் ஷீட் ஒட்டுறதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக கம் வருது. அதை நாங்கள் வாங்கி கொடுத்துமே எங்கள் கார்பெண்டரால் சரியாக ஒட்ட முடியல. ஒரு சில இடத்துல பபிள்ஸ் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை முடிகிற ஸ்டேஜில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இதுக்குன்னே தனியாக ஹீட் ப்ரெஸ் மிஷின் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அக்ரிலிக் ஷீட் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஹீட் ப்ரெஸ் மிஷினில் கொடுத்து ஒட்ட வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேபினெட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் எதுன்னா கவுண்டர் டாப்புக்கு போடுற கிரானைட்டு. எப்போவுமே வால் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர் டாப் கிரானைட் போடுவாங்க. அந்த கிரானைட் போடும்போது வாலில் ஒரு 1/4 இன்ச் உள்ளே போகிற மாதிரி நகர்த்தி வச்சு கிரானைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் போடணும். இப்படி பண்ணால் தான் இந்த ஜாயின்ஸுக்குள்ளே தண்ணி போகாது, கீழே இருக்கிற கேபினெட்டும் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி கிரானைட் பார்த்திங்கன்னா கேபினெட்லேருந்து 1 இன்ச்சு வெளியே வர மாதிரி நான் கிரானைட் போட்டிருப்பேன். எனக்கு மேலேருந்து தண்ணி ஒழுகி வந்துச்சுனாலும் எனக்கு இங்கே நின்றுடும், கேபினெட் வரைக்கும் எனக்கு போகவே போகாது. சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே மேலே பார்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்டர் கொடுத்திங்கன்னா உள்ளே க்ளீனாக சிமெண்ட் பேக்கிங் பண்ணுங்கள். இல்லைனாக்கா தண்ணி உள்ளே வரும், அழுக்கு சேரும், கரப்பாம்பூச்சியும் வர ஆரம்பிச்சிடும். கிரானைட்டோட டெப்த்து பார்த்திங்கன்னா 2.1 அடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கிரானைட் வந்து செவத்துக்குள்ளே போயிருக்கு. சின்ன இடம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு நிறைய இடம் இருந்துச்சுனாக்கா இந்த அளவுக்கு டெப்த்து வைங்க. அப்போ தான் நமக்கு கேபினெட்டும் பெருசாக இருக்கும், ஸ்டோரேஜுக்கும் நிறைய இடம் கிடைக்கும். கிரானைட் முடிஞ்சிச்சு. இப்போ டைல்ஸ் பற்றி பார்க்கலாம். டைல்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே மேட்டு, செமி மேட்டு இந்த மாதிரி டைல்ஸ் போடவே போடாதீங்க. கிளாஸி ஃபினிஷ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ட்ராயர்ஸ் பார்க்கலாம். ட்ராயர்ஸ் போடும்போது நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர்ற ட்ராயர்ஸ் போடவே போடாதீங்க. இந்த மாதிரி டேண்டம் பாக்ஸ் போடுங்க. அப்போ தான் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டேண்டம் பாக்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸை சின்னதாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ட்ராயர்ஸ் பற்றி இன்னொரு டிப் நான் சொல்ல விரும்புகிறேன். கவுண்டர் டாப்பு கீழே நான் எல்லாமே ட்ராயர்ஸாக பண்ணியிருக்கேன்.
ஏன்னா ட்ராயர்ஸாக பண்ணும்போது தான் எவ்வளோ டெப்த் இருந்தாலும் ட்ராயர்ஸ் வெளியே இழுக்கும்போது ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் ஷெல்ஃபாக பண்ணும்போது அவ்வளோ டெப்த்தில் இருக்கிற பாத்திரத்தை கீழே உக்காந்து தான் எடுக்க முடியும். அடுத்து கார்னர் யூனிட் பார்க்கலாம். இந்த கார்னர் யூனிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஓப்பனிங் பெருசாக வரும். ரொம்ப சின்னதாக பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அக்சஸ் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் அது உள்ளே இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ என்னோடது பாருங்கள், 2 டோர் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் டோர் வச்சுருக்கேன். இது திறந்த உடனே பாருங்கள் உள்ளே எவ்வளோ இடம் இருக்குது. இதில் தாராளமாக ஒரு ஆள் உள்ளே போயிட்டே வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னர் யூனிட்டுக்குள்ளே நிறைய பேர் இந்த மேஜிக் கார்னர்ன்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடவே போடாதீங்க. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாகவும் உடஞ்சிடும். அதனால் இந்த கார்னர் யூனிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக ஸ்பேஷியஸாக பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிலிண்டர் எப்போவும் கிச்சனுக்குள்ளே வைக்காதீங்க, வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கோங்க. எதுக்காகன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சிலிண்டர் உள்ளே வச்சு வெளியில் எடுக்கிறப்போ கேபினெட் டேமேஜ் ஆகும், கரை பிடிச்சிக்கும். நானும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வெளியில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பற்றி பார்க்கலாம். கிச்சன்லேயே ரொம்ப சொதப்பலான விஷயம்னா இது தான் சொல்வேன். நான் வீடு கட்டும்போது பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால் வெளியே ஹேண்டில் வர மாதிரி சூஸ் பண்ணிட்டேன். இது 2 வருஷத்துலேயே ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுது, த்ரெட்டு போயிடுது, ஹேண்டில் அப்பப்போ கழட்டிக்கிட்டு வந்துடுது. அதனால் நீங்கள் புதுசாக கிச்சன் பண்ணுறீங்கன்னா கேபினெட்லேயே லெவலாக வர்ற மாதிரி ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கிச்சனோட லுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னாக இருக்கும். இப்போ டால் யூனிட் பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கிச்சன் கேபினெட் பண்ணும்போது நிறைய ஷெல்ஃப் வர்ற மாதிரி ஒரு டால் யூனிட் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். அடுத்து எனக்கு 2வதாக சொதப்பின விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கு தான். இந்த சிங்க் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிரானைட் லெவல்லேருந்து 1 mm தான் கீழே டவுன் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. இந்த சின்ன கேப்பில் சிமெண்ட் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே போட்டாலும் அடிக்கடி பேத்துக்கிட்டும் வந்துடுது. 2 mm சிங்க்கு டவுனில் உட்கார வச்சுருந்தா சிமெண்ட் பேக்கிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். சிங்க்குக்கு டேப் போடும்போது இந்த மாதிரி வாலில் வர மாதிரி போடுங்க. கீழே வந்து கிரானைட்டில் கட் பண்ணி போட்டிங்கன்னா சப்போஸ் எதுனா லீக்கேஜ் வந்துச்சுனாலும் தண்ணி உள்ளே போய் கேபினெட் ஃபுல்லாகவே நாசமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு டிப் என்னென்னா, டேப் கனெக்ஷன் கொடுக்கும்போது வாட்டர் ஹீட்டருக்கும் சேர்த்து ஒரு ப்ரொவிஷன் கொடுங்க. பெங்களூர், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு வின்டர் டைமில் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கீழே வரலாம். என்னோடய பழைய கிச்சனில் ப்ராப்ளம் கொடுத்தது இந்த சிங்க் ட்ரெயின் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லெவலில் ட்ரெயின் கொடுத்துருந்தோம். அதில் இருந்து நிறைய ஈரப்பதம் வந்து டோர் எல்லாமே நாசமாக போச்சு. இத்தனைக்கும் வென்டிலேஷனுக்கு டோரில் மெஷ் போட்டுமே இது எங்களால் தடுக்க முடியல. அதனால் இந்த புது கிச்சனுக்கு ஃப்ளோர் லெவலில் ட்ரெயின் வராமல் பாட்டில் ட்ராப் போட்டு எல் ஷேப்பில் வால்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் ட்ராப் தனியாக வாங்கலை, சிங்க்கு கூடவே அப்படியே செட்டாக வந்துச்சு. இந்த மாதிரி கனெக்ஷன் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா பாட்டில் ட்ராப் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஸ்மெல்லு கட்டாயம் வரும். நெக்ஸ்ட்டு ஜன்னல் பார்க்கலாம். ஜன்னல் எப்போவுமே சிங்க்கு கிட்ட வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிங்க்குக்கு காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஜன்னல் கம்பிகள் சூஸ் பண்ணும்போது சிம்பிளான டிசைனாக சூஸ் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜன்னல் கம்பிகள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 304 குவாலிட்டி போடுங்க, இல்லைனா ஈஸியாக துரு பிடிச்சிரும். இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னோட அனுபவத்தில் எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இல்லை புது ஐடியாஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிச்சன் பற்றின ஃபுல் ஆர்கனைசிங் வீடியோ ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாம் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு பாய் ஃப்ரம் மஞ்சு.